சென்னையில் நாளை நடைபெறவுள்ள விநாயகர் சிலை விசர்ஜன நிகழ்ச்சியை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். கடந்த விநாயகர் சதுர்த்தி அன்று சென்னை மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் வைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த விநாயகர் சிலைகளை நாளைய தினம் ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகள்ல, குறிப்பாக சென்னையினுடைய கடற்கரைகள்ல கரைப்பதற்கான அனுமதியை காவல்துறை வழங்கியிருக்கிறது. அதுல சென்னை நகரை போன்று சென்னையினுடைய புறநகர் பகுதிகளான தாம்பரம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் இந்த மாற்றங்கள், போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில, காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதியில அந்த பிரதிஷ்டை செய்திருந்த அந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று கரைப்பதற்கு ஒன்று கோவளம் பகுதியிலும், அதே போன்று ஈசிஆர் பல்கலை நகர், அதாவது பாலவாக்கம் பல்கலை நகர் பகுதியிலும் சென்று கரைப்பதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அந்த தாம்பரம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லக்கூடிய சிலைகள் இங்கிருந்து பள்ளிக்கரணையிலிருந்து அவர்கள் மேடவாக்கம் வழியாக, சோழிங்கநல்லூர் வழியாக கிழக்கு கடற்கரை சாலையை சென்றடையலாம். அதே போன்று தாம்பரம் பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த விநாயகர் சிலை ஊர்வலங்களும் அங்கிருந்து மேடவாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் அக்கறை சந்திப்பில் இருந்து அவர்கள் சென்றடைந்து அவர்களுக்கு அனுமதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல கொண்டு சென்று கோவளம் அல்லது பல்கலை நகர், இந்த இரண்டு பகுதிகளிலுமே அந்த சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலைகள் ஊர்வலமாக வருவதை தொடர்ந்து அந்த பகுதியில பல்வேறு மாற்றங்கள், குறிப்பாக தாம்பரத்திலிருந்து அந்த வேளச்சேரி பிரதான சாலை, கிழக்கு தாம்பரம் பகுதியிலிருந்து வரும்பொழுது சந்தோஷபுரம், செம்மொழி சாலை மற்றும் மாம்பாக்கம் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் மேடவாக்கம் புதிய மேம்பாலம் வழியாக திருப்பிவிடப்பட்டு இந்த ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் அருகே யூட்டன் எடுத்து மேடவாக்கம் மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சாலையில் இடதுபுறமாக திரும்பி அவர்கள் மீண்டும் செம்மொழி சாலை வலதுபுறமாக திரும்பி அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு, அதாவது மாம்பாக்கம் சென்றடையலாம் என்று அந்த பகுதியில போக்குவரத்து மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். அதே போன்று ஓஎம்ஆர் சாலையில சோழிங்கநல்லூர் சந்திப்பிலிருந்து தாம்பரம் பள்ளிக்கரணை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் வழக்கமாக செல்லக்கூடிய அந்த சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் சந்திப்பில் இருந்து செல்ல முடியாமல் அங்கு மாற்று பாதையாக அவர்கள் நேராக சென்று துறைப்பாக்கம் சந்திப்பில் இருந்து ரேடியல் சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு பிறகு அங்கிருந்து காமாட்சி மருத்துவமனையில் இருந்து இடதுபுறம் திரும்பி அவர்கள் பள்ளிக்கரணையை சென்றடையலாம். அதற்கு பிறகு மேடவாக்கம் தாம்பரத்தை சென்றடையலாம் என்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மாம்பாக்கம் மேடவாக்கம் பிரதான சாலையில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும், தாம்பரம் பள்ளிக்கரணை நோக்கி வரக்கூடிய அந்த வாகனங்களும் மேடவாக்கம் பாபு நகர் 3வது தெரு வழியாக திருப்பிவிடப்பட்டு நீலா நகர், விமலா நகர், நீல்கிரிஸ் கடை வழியாக அவர்கள் இடதுபுறமாக திரும்பி வேளச்சேரி பிரதான சாலை சென்றடைந்து அங்கிருந்து தாம்பரம் செல்லலாம் என்றும் போக்குவரத்து வாகனங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சித்தாலப்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் அவர்கள் அங்கிருந்தே மாற்று வழியில அவர்கள் வேங்கைவாசல் பிரதான சாலை வழியாக சந்தோஷபுரம் சென்றடைந்து அவர்கள் தாம்பரம் சென்றடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களை தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.